சிறுவாபுரியிலிருந்து தேவநாதன் அப்படிங்கிறவர் கேட்குறார். நான் சிவன் கோயில்களுக்கு சென்று வணங்கினேன். அப்படி வணங்குற போது நடராஜா கையில் ஒரு நெருப்பு வச்சுருக்கார். அந்த நெருப்பினுடைய சிறப்பு என்ன? கையில் நடராஜாவனுடைய கையில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்குல்ல, அது இயல்பாக அப்படியே கையிலேயே அந்த தீச்சுடரை போட்டிருக்கோம். அதுக்கு என்ன விசேஷம்னு கேட்குறாரு. இந்த நெருப்பை தீவெட்டி மாதிரி பிடிச்சிட்டு இருப்பார் தட்சிணாமூர்த்தி. கையில் ஒரு காம்பு இருக்கும், அது முனையில் தீவெட்டி பார்த்துருக்கோம் கோயில்கள்லாம். அந்த காலத்துல எல்லாம், இப்போ இந்த காலத்தில் லைட் இருக்கிறதுனால தீவெட்டியினுடைய பிரயோஜனமே யாருக்கும் தெரியாத போயிடுச்சு. அந்த காலத்தில் ஒரு பெரிய கொம்பு அந்த முனையில் சுற்றி அதை எரிய விட்டுருப்பார் தீவெட்டி. அது மாதிரி தீவெட்டியை பிடிச்சிட்டு இருப்பார் தட்சிணாமூர்த்தி. அகோரமூர்த்தி எரிசிகையோடு இருப்பார், தலை எரியும் அவருக்கு பின்னாடி. அப்போ இந்த அக்னியை வேறு வேறு விதமாக காமிச்சிருப்பார். இது ஒன்றும் ஒவ்வொரு விதமான கருத்தை நமக்கு சொல்லக்கூடியது. ஒன்று ஆணவ மலம், ஒன்று கர்ம மலம், ஒன்று மாயாமலம். இந்த அக்னியானது சிவபெருமான் கையில் இருக்கின்ற அக்னியானது பிரளய கால அக்னி அப்படின்னு சொல்கிறார். பிரளயம் அப்படிங்கிறது என்னென்னா, உலகத்தினுடைய ஒவ்வொரு தடவையும் உலகம் தோன்றி இருந்து மறைந்து அழிந்து மீளவும் தோன்றும். பஞ்சகிருத்தியம்னு பேர். அந்த பஞ்சகிருத்தியத்தில் அழிக்கிறதுக்கு இந்த அக்னியை பயன்படுத்துகிறார் சுவாமி சிவபெருமான். அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அக்னி. அந்த பயன்படுத்தக்கூடிய அக்னி எந்த நிமிஷமும் பரவும். அவர் கையில் வச்சுருக்கிறது சிவபெருமான் கையில் இல்லைன்னா உலகத்தை அழிச்சிரும்னு அர்த்தம். அதுக்கு இருப்பு சர்வத்திர எங்கே பார்த்தாலும் பரவிடும். அவர் கையில் இருக்கிறதுனால அது ஒடுங்கி இருக்குது. அந்த அக்னியானது, நடராஜர் கையில் இருக்கிற அக்னியானது பிரளய கால அக்னி. பிரளயம்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சாப்பிட்ரும். காலங்கிறது முடிவு கொண்டு வந்துடும். இந்த உலகத்தையே ஒரு முடிவு கொண்டு முடிக்கணும் அப்படின்னா அந்த அக்னியை அவர் கையை விட்டு நழுவினா போகும். அது அவர் நமக்காக எப்பொழுதுமே பிடிச்சிருக்கார். இந்த உலகம் நிலைப்பட்டு இருக்கிறதுக்காக, உலகத்தை காப்பதற்கு உரிய அந்த தன்மை, அதை அழிக்காமல் காக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த அக்னி என்ன பண்ணோம்னா அழிக்கும். அந்த கையில் அது எப்பொழுதுமே இருக்குது அவர் கையில். அப்படின்னா இந்த உலகம் தன்னுடைய முறையிலே, அதாவது கிரகங்களாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எவ்வளோதோ வக்ரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபாம்பார். கோடி சூரியனுக்கு ஒப்பானே அப்படின்னு சொன்னால் ஒரு சூரியனை தான் நாம் பார்க்குறோம். அது மாதிரிலாம் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ ஒளி கிரகங்கள் இருக்குது. அவைகள் அத்தனையும் முறையாக ஒரு கிரகத்தோட அடுத்த கிரகம் சேராமல் ஒன்று அடுத்ததுக்கு தொந்தரவு பண்ணாமல் தன் வழியில் தான் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, அழியாமல் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் முறையாக சிவபெருமான் நடத்துகிறான். அப்படி நடத்துறதுனால தான் முறையே அது இயங்கிறதுன்னு சொல்கிறான். அந்த வேதம் ரிதம் லட்சுமி அப்படின்னா உலகத்தின் ஒழுங்காக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். இந்த உலகத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அப்படிங்கிறான். அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த அக்னி கையில் வச்சுருக்கார் அப்படின்னு. ரெண்டாவது, பாவத்தை அழிக்கக்கூடியது அக்னி. இந்த பாவங்கிறது என்ன அப்படின்னா வினை பயன். ஆன்மாவுக்கு எந்த வினையினாலே, எந்த செயலால் இனிமையானது விளையுமோ, நன்மையானது விளையுமோ, தெளிவானது விளையுமோ, அதெல்லாம் சுகம், புண்ணியம்னு பேர். இந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு செயலின் விளைவால் துன்பமானது விளையுமோ, குழப்பமானது விளையுமோ, அழிவானது விளையுமோ, அதெல்லாம் பாவம். அந்த பாவத்தை அழிக்க வல்லது அந்த அக்னி.